அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வீடியோ வந்துட்டு இந்தியாவுக்கு போகிறது வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சேஃபாக ரீச் ஆயாச்சு. நான் வந்து இந்தியாவுக்கு என்னென்ன வாங்கிட்டு போனேன் அப்படின்னு வந்து ஒரு சின்ன கிளிப்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நிறையா திங்ஸ் வந்து வாங்கிட்டு போனேன். ப்ராப்பராக வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் மொபைல் ஹோல்டரில் வந்துட்டு நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா வந்து தட்டி விட்டுட்டு போயிடுறா. ஸோ அதனால் வந்துட்டு நிறையா ஷூட் பண்ண முடியல. ஐ மீன் ப்ராப்பராக ஷூட் பண்ணவும் முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ட்ராலி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு காட்டன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ட்ராலியில் வந்து சுட்கேஸில் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸ் தான் நிறையாவே இருந்தது. அப்புறம் அந்த சாக்லேட்ஸு இது எல்லாமே நான் வந்து அதில் வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 டே ஆகிடுச்சி. ஸோ மெல்ட் ஆகிடும், கண்டிப்பாக மெல்ட் ஆகிருக்கும் இல்லையா? அதனால் வந்துட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திங்ஸ்குள்ளே வந்து நிறையா சொருவி வச்சுருந்தேன். அதனால தான் அது மாதிரி கிளம்ஸியாக தெரியுது. ஏன்னா வந்து சில திங்ஸ் எல்லாம் உடையாமல் எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் வைக்கணும். அப்புறம் ஹிஜாப் ஷாலு, அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சிஸ்டருக்கு மேரேஜுன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கான பியூட்டி ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த அசசரிஸ்லாம் நிறையா வந்து வாங்கியிருந்தேன். அது எல்லாமே வந்து பிரேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பபிள்ஸ் ரேப் இருக்கும் இல்லையா, அதை போட்டு அதில் டேப் போட்டு ரொம்ப சேஃபாகவே ஒட்டியிருந்தேன். கொஞ்சம் கூட வந்து டேமேஜே ஆகலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகாது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ நானும் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சின்ன கிராச்சஸ் கூட வரலை. ஏன்னா ஒரு சின்னதாக கிராச் ஆனாலும் அந்த இதெல்லாமே வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் சோப்பு, ஷாம்பு, சாக்லேட்ஸு, டேட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்ட் வந்தோன்னே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் சீசன் இல்லை அப்போக்கி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மேக்கப் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து என் கசின் சிஸ்டரோட பொண்ணுக்காக, அவளுக்காக தான் இது வாங்கியிருந்தோம். ஸோ சின்ன பொண்ணு தானே, இது போதும் அப்படிங்கிற மாதிரி வாங்கியாச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்ரேட்டாக தான் பிராண்டடாக நம்ம யூஸ் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு மேக்கப் செட்டு தான் நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. அப்போல்லாம் இதுதான் வந்து வச்சுருப்போம். இப்போ வந்துட்டு ஐஷேடோக்கே தனியாக பாக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ப்ளஷ்ஷுக்கு தனியாக இருக்குது. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் ட்ராலி பேக் அதெல்லாம் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கார்ட்டூனுக்கு வந்தாச்சு. கார்ட்டூனில் பார்த்திங்க அப்படின்னா டேங்க்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸு ரொம்ப அழகாக கிடச்சிது. ரொம்ப சின்னதாக தான் இருந்தது, பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் டீ தூள், அப்புறம் அந்த சிப்ஸு அதெல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன். இது இருக்குது இல்லையா, அந்த ரூஃப் ஆஃப் ஜா சிரப், அதுதான் வந்து. ஸோ அந்த பாட்டில் வந்து எடுத்துகிட்டு பேக் பண்ணியிருந்தேன். அதுவுமே எதுவுமே டேமேஜ் ஆகாமல் வந்துச்சு. அப்புறம் டேங்க் பவுட்ரு, அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான நமக்கு அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸு, அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் டே நைட்டு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அந்த வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அந்த டைமில் எடுத்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் வந்து இது வந்திருந்தது ஷாப்பில். ஸோ எனக்குமே ஆசை, இன்னொன்று நமக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு. உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்வெட்டில் கொடுத்துருந்தாங்க. மிரர் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய ஜுவல்லரிஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சேஃபாகவே இருக்கும். அதுக்காக வந்து கீ ஹோல்டர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீ லாக் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப குட்டி கீ, மிஸ் பண்ணாமல் வந்து பத்திரமா வச்சுக்கணும். தனியாக வந்து ரிங்ஸ் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து செப்ரேட்டாக இருந்துச்சு. ஓரளவு ஓகே தான். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு.
லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் பொரியல், இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்க்கான ஒர்க் உள்ள வீடியோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வரும். இன்ஷால்லா கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கை வைக்கிறது, பர்ச்சேசிங் இருக்குது, பொண்ணுக்கு தேவையான ஐட்டம் இதெல்லாம் வாங்கணும், கல்யாண புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும், அந்த வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு வரும். இன்ஷால்லா மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.